உங்க ரூமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிங் சைஸ் பெட், ரொம்ப ஹெவியான குவாலிட்டி, ரொம்ப லாங் லைஃப் வர மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி நீங்க வந்து தேடி இருக்கீங்களா அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னுடைய பேர் மணிகண்டன் இன்ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் வந்து பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு வால் மவுண்டட் பெட். இதோட சைஸ் பாத்தீங்கன்னாக்கா கிங் சைஸ். இது வந்து நம்மளுக்கு ஒரு கஸ்டம் ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க சைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி. இது வந்து 6 அடி கேட்டிருக்காங்க, இது வந்து 6 அடி கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஜென்ரலா வந்துட்டு இது 6 அடி வரும், இது 6 அடி வரும். பட் இவங்க வந்து ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்க. சம்திங் இது ஒரே ஜென்ரல் கூட சொல்லலாம் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 அடி கேட்டேன், இப்படி 6 அடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ப்ளஸ் டே டைமில் அவங்க குழந்தைக்கு வந்து ஸ்டடி பண்ணுறதோ இல்லை அவரே வேலை பண்ணுறதோ ஒரு டே டைமில் டேபிள் கேட்டிருக்காரு. ஸோ டே டைமில் டேபிளாகவும் நைட்டில் வந்து ஒரு பெட்டாகவும் மாறக்கூடிய ஒரு இது. ஓகே, இப்போ இந்த வால்மவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு லைஃப் கொடுக்க வேண்டிய ஒரு வால்மவுண்ட் பெட் இது. ஏன்னா இல்லை போட்டது எல்லாமே ஹெவி குவாலிட்டி தான். பட் இது கம்ப்ளீட்டாக இது இந்த டிசைன் எல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் பண்ணுறது தான். இதோட லேமினேஷன் கலர் எல்லாமே அவர் சாய்ஸ் பண்ணுறது தான். இது வந்துட்டு மேனுவல் ஃபோல்டு. அப்போ நீங்க தான் ஃபோல்டு பண்ணணும். ஆட்டோ ஃபோல்டு வேற வருது, இது ஜஸ்ட் மேனுவல் ஃபோல்டு. இது நீங்க எவ்வளவு சைஸ்னா நீங்க பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஓகே, நான் உட்காந்துக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு அப்படியே மேலே எடுத்துருவோம். ஏன்னா இதுல வந்துட்டு மேட்ரஸ் ஒன்றும் போடல. இது ரொம்ப ஹெவி மாடலுங்க. அது இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 450 kg வெயிட் தாங்கும். இதோட டீலக்ஸ் மாடல். இது கம்ப்ளீட்டா மெட்டல் ஃப்ரேம் இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து இன்சைட் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியா வேணும், கொஞ்சம் குவாலிட்டியா வேணும், லாங் லைஃப் வேணும்ன்றதுனால இது நீங்க இந்த மாதிரி மாடலுக்கு நீங்க போகலாம். நீங்க ரெண்ட் வீட்டில் இருக்கீங்கன்னாக்கா ஸோ கம்பல்சரி நீங்க இந்த மாதிரி மாடலுக்கு போகலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஷிஃப்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். வீடு வந்து மாறினே இருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப லுக்கு கேட்குறாங்க. பட் என்னன்னாக்கா க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு லுக் வந்து எல்லாமே அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. உங்களுக்கு பாக்குறது வாட்டர் மாதிரி தெரியும். பட் நைட்ல நீங்க தான் படுக்க போறீங்களே. இப்போ மேல மேட்ரஸ் போட்டு எல்லாம் முடிவு போட போது உங்களுக்கு லாங் லைஃப் வேணும், வீடு வந்து நீங்க வந்து அப்போ மாத்துறீங்க, இல்லை ஃபியூச்சர்ல வந்து நீங்க சேல் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு நீங்க போகலாம். நீங்க சில பேர் என்னன்றாங்க, சார் இந்த மெட்டல்லாம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ இந்த மெட்டல் தெரியறதால உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அது தெரிய இடத்துல எல்லாம் நீங்க வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க மெட்டல் ஃப்ரேம் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் கஸ்டம் வந்து புறங்களை கேட்டுருக்கா பண்ணி கொடுத்துருக்கோம். பட் படுக்கிறது நீங்க தான். ஸோ வீட்டில் இருக்கிறது படுக்கிறது நீங்க தான். நிறைய பேர் கஸ்டமர் வந்து இல்ல அது மெட்டல் ஃப்ரேம் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சொல்லி சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பட் உங்களுக்கு லுக்கும் முக்கியமா இல்ல சேஃப்டி முக்கியமானு பாருங்க. ஒரு லுக்கு முக்கியமா இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து இது கிளாசிக் மாடலுக்கு நீங்க போகலாம். நீங்க உங்களுக்கு லுக்கும் வேணும், அதோட சேஃப்டி வேணும், லைஃப் வேணும்னாக்கா நீங்க வந்து இந்த மாடலுக்கு நீங்க போகலாம். நீங்க ஓகேங்களா? ஏன்னா நைட்ல படுக்க போறது நீங்க தான். இந்த மெட்டல் ஃப்ரேம் சில பேர் கேட்கிற யாராவது பார்த்தாக்கா எப்படின்னு அப்படி கேட்குறாங்க. பெட் பண்றது உங்களுக்கோசரம் யாருக்கோசரம் கிடையாது இல்லைங்களா? பட் சில பேர் இப்படி கேட்குறாங்க. நான் சொல்றது என்னன்னாக்கா இந்த மெட்டல் ஃப்ரேம் உங்களுக்கு சேஃப்டி வேணும், லாங் லைஃப் வேணும், நல்லா ஹெவியா வெயிட் தாங்கணும், நீங்க மறுபடியும் கைட்டி மாட்டலாம், நாளைக்கு வித்துடலாம் அப்படின்னா கூட அப்படி அந்த மாதிரி தாட் இருந்துச்சுனாக்கா நீங்க இந்த மாதிரி பெட்டுக்கு போறது பெட்டர். அப்படி இல்லையா? ஸோ நீங்க வந்து லுக்கு மட்டும் பாக்குறீங்கன்னாக்கா நீங்க ஒரே இடத்துல இருக்கீங்க, நீங்க சேல் பண்ற மாதிரி பிளான் இல்லை, நீங்க வந்துட்டு பர்மனெண்டா ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஒரு ரிஸ்க் இல்லை அப்படின்னாக்கா நீங்க கிளாசிக் மாடல் நீங்க போகலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் கிளாசிக் டீலக்ஸ்க்கும். சரிங்க, இது பார்த்துன்னு இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்க எதனா ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், ஒரு பிளஸ் மாதிரி கேட்டாங்க, பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி என்ன வேணும் கூட டிஃப்ரெண்டா நீங்க திங்க் பண்ணல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா வீட்டுக்கும், அதாவது பாருங்க இது வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு இது வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்மள்ட்ட. ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெறும் கெஸ்ட் ரூம் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எந்த பெட்ரூம் வேணாலும் இந்த பெட் போடலாம். ஓகேங்களா? இந்த பெட் போறதால உங்களுக்கு எல்லா ரூமும் 3 BH இருக்குது, 2 BH இருக்குது, சில சிங்கிள் BH இருக்குது, எது இருந்தாலும் சரி உங்களுக்கு ரூம் எல்லாமே இந்த எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பெட் போடலாம். உங்களுக்கு வீடு ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கிடைக்கும். பாருங்க இவ்வளவு இடம் உங்களுக்கு. ஸோ இவ்வளவு இடம் உங்களுக்கு டே டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதால நிறைய வேலை பண்ணிகள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா யோகா கிளாஸ் எடுக்கிறாங்க, டியூஷன் எடுக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க. நிறைய வந்து இதுல என்ன சொல்றாங்க, கம்ஃபர்டபுள் நிறைய கிடைக்குது. இல்ல நீ ஒரு இடம் வாங்கினாக்கா ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்க எவ்வளவு ரேட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெட் நீங்க வாங்கி போட்டுட்டாக்கா எல்லா ரூம்லயும் போட்டுட்டாக்கா உங்களுக்கு எல்லா ரூமும் ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு எந்த ரூமும் உங்களுக்கு இதா இருக்காது. உங்களுக்கு பாக்குறது ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல மட்டும் தான் நீங்க ஒரு ரூம் வீட்டுக்கு முன்னாடி போக மட்டும் உங்களுக்கு ஒரு ரூம் பெருசா தெரியும். பட் அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாட்டி வீட்டுல பர்னிச்சர் போட்டீங்கன்னா உங்க வீடு பெருசாவே தெரியாது, எல்லாம் கூட மாதிரி தெரியும். ஆனா இந்த பெட் நீங்க போடுறதுனால உங்க வீடு டே டைம்ல ஒரு மாதிரி, நைட்ல ஒரு மாதிரி உங்களுக்கு வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதோட ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. பட் நாங்க ஒரு வீட்டுல பண்ணிருக்கோம். ஸோ 3 மாஸ்டர் பெட்ரூம், எல்லாம் பெரிய பெரிய பெட்ரூம். அவங்க சொல்ல போனா எல்லாம் ஒரே பெரிய சைஸ். எல்லா பெட்ரூம்லயும் இதான் நான் போட்டிருக்கோம். அங்க வீடு போனாக்கா சூப்பரா அப்படியே ஏதோ வீடு காலியா இருக்க மாதிரி இருக்கும். பட் பயங்கரமா இருக்கும் வீடு பாக்குறதுக்கு, நல்லா ஜாலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பெரிய வீடா இருந்தாலும் சரி, சின்ன வீடா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெட் போடுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இனிமே நீங்க வந்து நார்மல் பெட் எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்றது தேவையில்லை. நார்மல் பெட் போட்டு இடத்த வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு இடம் எவ்வளவு ரேட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் ஒரு மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்ல எதனா கத்துக்கணும், எதனா ப்ராக்டிஸ் பண்ணா கூட இடம் இல்லை.
சொல்ல போனாக்கா. பட் ஆனா இந்த மாதிரி போறதுனால உங்களுக்கு இருக்கிற ரூம்லயே வந்து உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்குது, மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இதை பத்தி நான் பேசிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமா இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பாய்.